ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சாஃப்ட் ஹார்ட்டட் கார்டோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு பக்கம் தளபதி அவனோட அட்டாக் ஆரம்பிக்க ஷாவத்தை தடுத்து நிறுத்துறான். ஆனா அதுக்குள்ள சூஹி அங்க போயிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, யார் முன்னாடி யார் அடிக்கிற, அவங்க எனக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்க நான் சொன்னேனா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. தளபதியில இருந்து ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் கால்ல விழுந்துடுறாங்க. இளவரசி உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா வாங்க, ராஜா உங்களை பத்திரமா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சூஹி பாக்குறா, என்ன எங்க அப்பா கூட்டு வர சொன்னாரா, என்ன கொலை பண்ணிட்டா இந்த நாட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய தொல்லை ஒளியும்ல அவர் நினைச்சிருப்பாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இல்ல சத்தியமா அப்படி கிடையாது அப்படின்னு பேஷாவ் தளபதி நடந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜா உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு, அவர் என்ன கூப்பிட்டு அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறான். ராஜா பேஷாவை கூப்பிட்டு எப்படியாவது சூஹிய பத்திரமான இடத்துல வைக்கணும், அதனாலதான் நான் அவளை ஜெயில அடைச்சிருக்கேன், ஏன்னா அவன் அங்க மட்டும் தான் நான் எதிரியா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு பாதுகாப்பா அவளை விட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஜெயில அடைச்சிருக்காரு. அப்புறம் அவளுக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்து கொடுத்து ராஜா அவரோட ஆளுங்களை யூஸ் பண்ணி பாதுகாப்பா பெட்டியில அங்க இருந்து தூக்கிட்டு போக வச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள எதிரிங்க வந்திருக்காங்க, சூஹிய பாதி வழியிலே அபகரிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப கூட உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கூப்பிட்டாரு, உங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் அவர் மிச்சம் வச்சிருக்காராம், அது உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்ல ஷாவ் நடுவுல குறுக்க வரான். அதான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல, இங்க வந்து கொடுக்க வேண்டியதானன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ யாரு, முதல்ல நான் ஏன் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேஷாவுக்கும் ஷாவுக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிக்குது. சூஹி பாக்குறா, நான் அங்கேயும் கிளம்ப போறேன், பேஷாவோட என் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவன், அவனை பத்தி எனக்கு தெரியும், என் மேல அவ்வளவு கவலை அக்கறை இருந்ததுன்னா என் கூட வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஷாவ் பாக்குறான், மனுஷங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் வரப்போறது இல்லன்னு ஷாவ் கோச்சிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறான். சூஹி பேஷாவோட கிளம்பி அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. இதே நேரத்துல அந்த கெட்டவன் மூச்சு இருக்கான்ல, அவன் கிட்ட டியூக் வந்துடுறான். அவன் கழுத்துல இருந்து அந்த செடியும் முளைக்க ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன பண்றது, எப்படியாவது சூஹிய கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் அவளை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு நான் ராஜாவாயிருவேன், ராஜாவானதுக்கு அப்புறமா உங்களுக்கு ராஜகுரு பதவியை போட்டு கொடுத்துடுறேன், எனக்கு அடுத்த பொசிஷன்ல நீங்க தான் இருப்பீங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு மூச்சி கிட்ட டியூக் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா மூச்சி பாக்குறான், எப்ப எனக்கெல்லாம் அந்த ராஜகுரு போஸ்ட் எல்லாம் ஒரு போஸ்டாப்பா, இந்த உலகத்தையே கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், சரி வேணா ஒண்ணு பண்றேன், அந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணிட்டோம்னா உனக்கு சாகா வரத்தை கொடுக்குறேன், என்ன மாதிரி என்னன்னைக்கும் நீ உயிரோட இருக்கலாம்னு சொல்ல சாகா வரமா நிஜமா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு டியூக்கு பயங்கரமா காலையே விழ ஆரம்பிச்சிடுறான். இங்க சூஹி வரா நேரா பேஷாவோட வீட்டுக்கு, உள்ள தனியா ரூம்குள்ள போறா. அங்க பார்த்தா அவங்க அம்மா விட்டு வச்ச லெட்டர் ஒண்ணு இருக்கு. சாரிடா செல்லம், இது உன்கிட்ட நான் ஓப்பனா சொல்லல, சின்ன வயசுல இருந்தே பேட்டில் ஃபீல்டுலயே நான் வளர்ந்ததால ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தான் நான் உன்கிட்ட இருந்திருக்கேன், உனக்கான கிஃப்ட் ஆனா ஒவ்வொரு தடவையும் வாங்கி வச்சிருக்கேன், அந்த கிஃப்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாம எப்பவுமே அம்மா உன் கூட தான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ, ஆனா அப்பாவை நீ ரொம்ப வெறுத்துறாத, அப்பா நீ நினைக்கிறத விட உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிச்சு கதறி அழுதுட்டு இருக்கா. யோசிச்சு பாக்குறா, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சு ஜெயில இருந்து வந்தால, அம்மாவோட கல்லறைய பாக்குறதுக்கு ஓடி வந்திருக்கா. அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ உங்க டியூக் நின்னுட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், போர்ல ஜெயிச்சுட்டு திரும்ப வரும்போது வியாதினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா போர்ல தோக்குற ஆள் கிடையாது, அப்படி ஒரு வேலை உங்க உடம்புல வியாதி இருந்ததுன்னா யாராவது அப்படி உடம்புல வியாதி இருக்கவங்கள போருக்கு அனுப்புவாங்களா, என்ன ஒரு முட்டாள்தனம், இல்ல எவ்வளவு ஒரு கொடூரமான வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே ராஜா அங்க இருந்து டியூக்க தவிர மத்த எல்லாரையும் வெளியே போக சொல்லிடுறாரு. இப்படி கண்ட ரிச்சுவல்ஸும் பண்றதால அம்மா திரும்பியா உயிரோட வர போறாங்க, நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, ஆனா ஒரு நாள் கூட என் மேல நீங்க பாசம் வச்சதே இல்ல, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு என்ன வெறுக்கிறீங்க, ஆனா என்ன பெக்க சொல்லி நானா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா அவளை ஓங்கி அடிச்சிடுறாரு. சூஹி கீழே விழுந்துடுறா. அவளுக்குள்ள இருக்க அந்த டீமன் இருக்கால, அவ வெளியே வந்துடுறா. இவ்ளோ கொடூரமா பிஹேவ் பண்ணிருக்காங்க, சும்மாவா இருக்கு அப்படின்னு அவ கேட்டுட்டு ராஜாவை அடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்துட்டு திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. ராஜா அப்ப அவளை பார்த்து, இவளை அரண்மனையை விட்டே தூக்கி போடுங்க, தூரமா எறிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்கு மறுபடியும் அனுப்பியிருப்பார் போல. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியலையேன்னு சூஹி அழுதுட்டு இருக்கா. அன்னைக்கு ஜெயில தளபதியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையனுக்கு ஜெயில டியூட்டி இருக்கான், அப்பாக்கும் பையனுக்கும். நியூ இயர் அன்னைக்கு யாராவது ஜெயில வேலை பார்ப்பாங்களாப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அவன் உள்ள போறான். பார்த்தா அங்க உள்ள எக்கச்சக்கமான பிளவர் ஸ்லேவ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்லேவுங்களுக்கு எல்லாம் ஒருத்தன் சாவியை போட்டு திறந்து எல்லா கதவையும் ஓபன் பண்ணி விட்டு இருக்கான். எல்லா ஸ்லேவும் வெளியே வருது. அவங்க அப்பா பாக்குறாரு, சீக்கிரமா ஓடு, நீ பாதுகாப்பா இரு புரியுதா, பேஷாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த பையனும் கத்திட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். பேஷாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கிளம்பிட்டு இருக்கான். உடனே சூஹி பாக்குறா, நானும் கூட வரேன், அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு நேரா ஜெயிலுக்குள்ள போறா. அங்க பார்த்தா அதுங்க அட்டூழியம் ஓவரா இருக்கு. எல்லாரும் போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பேஷாவ் ஜூஹி அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு பாபா வந்துடுறா. அவளும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அவ பெய்ஷாவோட சேர்ந்து ஜோடி போட்டுட்டு மாறி மாறி அடிச்சு நவுத்திட்டு இருக்கா. அப்ப பெய்ஷாவோட மாஸ்க் கீழே கலண்டு விழுது. அதை மிதிச்சிடுறா. அந்த மாஸ்க் உடைஞ்சு போயிடுது. ஆனா சண்டைய கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சூஹி பாக்குற அந்த பக்கம், ஷாவ் எங்க இருக்க, சீக்கிரம் வெளியே வந்து தொலை, சண்டை போடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, அவளை குத்த வர ஒரு பெரிய வால் ஒண்ண ஷாவ் விரல்லையே புடிச்சு நிறுத்துறான். நான் இருக்கேன்னு எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்கான். நீ இருக்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, இங்க கதைக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஷாவ் எல்லாரையும் பாத்துட்டு இருக்கான். போனா போதுன்னு உயிரோட விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரையும் மறுபடியும் ஜெயில புடிச்சு போட்டுடுறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு பெய்ஷாவ் கேட்க, துரோகம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, பரவாயில்ல பாத்துக்கலான்னு அங்கிருந்து ஷாவ் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பன்னு பார்த்து டின்னர் சாப்பிட்டு போலாமா, இன்னைக்கு நியூ இயர் டின்னர் இருக்குன்னு சூஹி கேக்குறா. பாபா உடனே ஷாவ் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க சாப்பிட்டு போலாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஷாவும் சரி ஓகேன்னு சாப்பிட ஒத்துக்கிறான். இந்த 4 பேரும் ஒன்னா உட்காந்து நியூ இயர் டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் நியூ இயரை நாங்க இப்படிதான் கலக்கலா செலிப்ரேட் பண்ணுவோம், நிறைய வைன் இருக்கு, மாறி மாறி வைன் குடிச்சுக்கலாமா, போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சூஹி ஒரு ஐடியா குடுக்கறா. ஆள் ஆளுக்கு வைன் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டேபிள்ல பன்னியோட தலைய சமைச்சு வச்சிருக்காங்க. அந்த தலைக்குள்ள அந்த கண்ணை கட்டின சாமி இருக்கார்ல, அவர் வந்து ஷாவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, மக்களை காப்பாத்துறேன்னு அங்க போன, இங்க போய் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காதல்ல விழுந்துட்டு இருக்க, நீ எல்லாம் வெக்கமே இல்லாத ஆளா, போன தடவை மாதிரியே இந்த தடவையும் காதல்ல விழுந்தனா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியும்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வழக்கம் போல பாபா வரா, கரிய வெட்டுறன்னு சொல்லிட்டு கத்தியால அந்த பண்ணி தலைய குத்திடுறா. அந்த சாமி எங்க இருந்து ஓடி போயிடுது. மறுபடியும் நம்ம ஷாவை காப்பாத்திடுறாங்க. சூஹி பாக்குறா, என்னையாது இப்படி வேர்க்குது, என்னாச்சு, கொஞ்சம் வைன் குடின்னு அவனுக்கும் வைனை குடிக்க கொடுத்துட்டு இருக்கா. ஷாவ் குடிக்கிற மாதிரி சும்மா கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பக்கம் சூஹியை தவிர மத்த 2 பேரு, பாவ் அப்புறம் பெய்ஷாவ் 2 பேருமே போதையில மயங்கிடுறாங்க. அவங்கள அங்க இருந்து ஆளுங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. சூஹி பாக்குறா, எவ்வளவு ஜாலியா வான வேடிக்கை இருக்கு, இங்க பாரு அங்க பாரு ஊஞ்சல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஊஞ்சல்ல ஆடியே திருவேன்னு போய் சூஹி ஊஞ்சல்ல உட்காந்துக்கிறா. அங்க ஷாவ் வரான். அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, எப்ப பாரு எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு, சின்ன வயசுல இருந்தே என்னால வந்து வெறும் கெட்டதுதான் நடக்கும்னு ராசி இல்லாத பொண்ணுன்னு முத்திர குத்திட்டாங்க. ஒரு தடவை என் கண்ணு நோண்டி எடுத்துடணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்கிட்டயே சொன்னாரு தெரியுமா, நிஜமா சொன்னாரு, ஜோக்குக்கு சொல்லல. அதனால சின்ன வயசுல இருந்தே யாருமே நான் லவ் பண்ணதே இல்லையா, உலகத்துல தன்னை தானே எப்படி லவ் பண்ணிக்கிறதுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் லைஃபே கொஞ்சமா ஸ்மூத்தா இருக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே பேச ஆரம்பிக்கிறா போதையில. ஷாவ்க்கு இவ்வளவு பார்த்தா பாவமா இருக்கு. பக்கத்துல உட்காந்துட்டு அழறதுனா இப்பயே அழுதுரு, யாருமே இந்த இடத்துல இல்ல, உன் வீக்னஸ் இங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கவலையெல்லாம் விட்டு போயிடு அப்படின்னு சொல்றான். விட்டுட்டு போறதா, அதுவும் நல்ல ஐடியா தான் இல்லன்னு சொல்லிட்டு ஜூஹி ஷாவ் மேல சாஞ்சிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. தட்டி குடுக்கலாமா தொடலாமான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஜூஹி கை வருதான்னு பாருன்னு சொல்லிட்டு அவளே தூக்கி மேல போட்டுட்டு தட்டி கொடுக்க சொல்லிட்டு இருக்கா. ஜூஹிக்கு அவங்க அம்மா மேல சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் உரிமையா அழ ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பாவ் மேல சாஞ்சு படுத்துட்டு இருக்கான் பெய்ஷாவ். லைட்டா அவ தொடலான்னு போறா. பெய்ஷாவ் வெஞ்சிட்டான். சாரி மேடம், நான் தப்பா நடந்துட்டா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல மேடம்லாம் வேணாம், என்ன பாவ்னு கூப்பிடு. அது மட்டும் இல்லாம மாஸ்க நான் உடைச்சிட்டேன், சாரி. இந்த இடத்துலதான் இருப்பியா, எப்பவுமே இங்கதான் இருப்பியான்னு கேட்க, நானும் என் அப்பாவும் இங்கதான் இருந்தோம். என் அப்பா என்ன சின்ன வயசுல இருந்தே இங்கதான் ட்ரெயின் பண்ணுவாரு. எங்க அப்பா கொடுத்த மாஸ்க் தான் அது. ஆனா என் அப்பா என்னை விட்டு எப்பவோ போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, சாரி இந்த நான் மாஸ்க உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாவ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. சண்டையில எப்பவுமே நடக்கும், பரவாயில்ல, கவலை இல்லன்னு சொல்லிட்டு அப்பயும் பெய்ஷாவ் சீரியஸாவே மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். ஏன்பா, குடும்பத்துல கஷ்டம் தான் சிரிக்கவே கூடாதுன்னு அர்த்தமா என்ன, சரி சரின்னு சொல்லிட்டு பாபா அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த ஜோடி ஹிட் ஆகணும் அப்படின்னு நம்ம தளபதியும் ஒரு பையனும் இருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி பூவெல்லாம் போட்டு ரொமான்டிக் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம பாபா வரா போல சூயின்னு கத்திட்டே வரா. சூஹி ஷாவ் மேல சாஞ்சிட்டு இருக்கவ டக்குனு போதை தெளிஞ்சு ஷாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஊஞ்சல்ல தனியா உட்காந்துட்டு இருக்கா. சூஹி கிட்ட பாப் நான் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் பெய்ஷாவுக்கு, வெளியே போலாமான்னு கேட்க, நியூ இயர்க்கு தெருலாம் சூப்பரா இருக்கும், வா போலாம் அப்படின்னு சூஹியும் அங்க இருந்து கூட்டி கிளம்புறா. பார்த்தா ஷாவ் கீழே கவுந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். பெய்ஷாவ் சொல்றான், நம்மளும் போலாமா இல்ல தடுத்து நிறுத்தலாமான்னு. அவங்க போட்டும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அவங்கள பத்திரமா பாத்துக்கலான்னு ஷாவ் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். முன்னாடி இந்த 2 பொண்ணுங்களும் போயிட்டு இருக்க, பின்னாடி இவங்க 2 பேரும் காவல் காத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கெட்ட கூட்டம் நிஜமாவே பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய படையே நிக்க ஷாவ் அப்புறம் பெய்ஷாவ் 2 பேரும் சேர்ந்து அந்த கெட்டவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம சூஹியும் பாவும் போனாங்கல்ல, அங்க ஒரு டான்ஸ் கம்பெனி மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு சூஹி கிட்ட நான் ஆட போறேன்னு சொல்லிட்டு பாவ் ஆடிட்டு இருக்கா. ஆடிட்டு இருக்கத நம்ம சூஹி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவ பாத்துட்டு இருக்கும் போதே பாவ் கண்ணு முன்னாடியே திடீர்னு ஒரு வெடி வெடிக்குது. வெடிச்சு முடிக்கும் போது அந்த இடத்துல சூஹி காணாம போயிருக்கா. பாபா பயந்துட்டு வேகமா ஷாவுக்கு மெசேஜ பாஸ் பண்றா. அதை கேட்டுட்டு நமக்கு இந்த பக்கமா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த பக்கமா சூஹியை கூட்டு போயிருக்காங்க. இப்பவே அவளை காப்பாத்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஷாவ் ஓட ஆரம்பிக்கிறான்.
பார்த்தா இங்க இருந்து நம்ம சூஹிய கட்டி வச்சிருக்கான். யாரு இந்த மூச்சி தான். செல்லோ நீ அப்படியே இருக்கடா, 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி. ஆனா நீ அவ கிடையாது, உனக்குள்ள அவ கண்டிப்பா இருப்பா. நான் எப்படியாவது நான் மறுபடியும் வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல சூஹி கண்ணை முழிச்சிடுறா. யாரா நீ, என்ன எதுக்குடா இங்க கூட்டு வந்திருக்கன்னு கேட்க, என்ன ஞாபகம் கூட இல்ல உனக்கு, கண்டிப்பா நான் உன்னை சரி பண்ணிடுவேன், நான் மறுபடியும் வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவ உடம்புல ஏதோ பவர் கொடுத்து உள்ள இருக்கிற அந்த ஹார்ட்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஜூஹி கொஞ்சமா நவுந்து அந்த விசில வாய்க்கிட்ட கொண்டு வர வச்சு விசில ஊத ஆரம்பிக்கிறா. அவ்வளவு தூரம் எங்க போறதுன்னு தெரியாம தேடிட்டு இருந்த ஷாவ் நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இந்த மூச்சியை பயந்து போயிடுறான். நிறுத்தாதீங்க, மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்க, சீக்கிரமா முடிய போகுதுன்னு சொல்ல, நீ இன்னைக்கு சாக போற, உன் கதை தான் இப்ப முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஷாவ் பக்கத்துல வரான். அங்க இருக்கிற ஆளுங்களை அடிக்கிறான். ஷாவுக்கு மின்னல் சக்தி தண்டனை கிடைக்குது. ஆமாடா, நீ அவங்களை அடிச்சா உனக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கும் நடுவுல ஒரு மனுஷனை நீ வச்சிருக்கேன். நீ எந்த பக்கம் அடிச்சாலும் மனுஷங்களை நீ கண்டிப்பா அட்டாக் பண்ணிதான் ஆவன்னு சொல்ல, அந்த டியூக் இருக்கானே அவன் அங்க வந்துடுறான். சூப்பர், சூஹி மாட்டிட்டா, இந்த கடவுளும் இங்க மாட்டிட்டான், அப்ப எனக்கு ரிவார்ட் கிடைக்க போதா, நான் சாகா வரத்தை அடைய போறேன்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஷாவ் பாக்குறான். என்ன நடக்குதோ நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நானே செத்தாலும் அவளை காப்பாத்தாம சாக மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து நிறைய பேரை அடிச்சு கொண்டுட்டு நம்ம சூஹி பக்கத்துல வந்துட்டே இருக்கான். ஆனா வரத்துக்குள்ள அவன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த டியூக் இருக்கான்ல, அம்ப விட்டு பயங்கரமா நம்ம ஷாவை அட்டாக் பண்ணிடுறான். அதனால பயங்கர நிலைமைக்கு போயிட்டு சூஹியோட கை மட்டும் அப்படியே கீழே கிடக்கு. தெரியுது, என் கைய புடின்னு சூஹியை கூப்பிட்டுட்டே இருக்கா. ஷாவ் லேசா பக்கத்துல போய் அந்த கைய தொட ஆரம்பிக்கிறான். நேரா 2 பேருமா சேர்ந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு டிராவல் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம சூஹி இருக்கால, ஒரு டாக்டரா இருந்திருக்கா. கூட 2 குட்டி பசங்க அவளோட ஜூனியர்ஸா. இவங்க 3 பேரும் சேர்ந்து யாரோட உயிரையோ காப்பாத்திட்டு மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல நம்ம ஷாவ் போறான். எங்கேயோ இவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சூஹியும் அந்த பக்கமா திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு நைட்டு தான் திடீர்னு அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டீமன் ஹார்ட்டுக்கு பவர் வந்திருக்கு. நீ இங்கதான் இருக்கியான்னு அந்த பவர் பறந்து வந்து சூஹியோட மனசுக்குள்ள போந்துருது. சூஹிக்கு கனவுல எங்கேயோ போற மாதிரி இருக்கு. கூண்டுக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. நீ யாரு அப்படின்னு கேட்க, நானா, இனிமே நானும் நீயும் ஒண்ணுதான், இனிமே நீயும் ஒரு டீமன் ஆயிட்ட, நான் தான் நீ அப்படின்னு அந்த குரல் சொல்ல ஆரம்பிக்குது. என்ன முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு கனவுல இருந்து சூஹி ஏஞ்சிடுறா. என்ன கேவலமான கனவுன்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சீஃப் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம சூஹி மேல ஒரு கண்ணு இருக்கு போல. 2 ஜூனியர்ஸும் சூஹியை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்ப பாரு அவ கூடவே இருப்பீங்களா, இங்க இருந்து போங்கன்னு அந்த வில்லேஜ் சீஃபும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கொஞ்சம் பேர் உள்ள ரவுடி பசங்க வராங்க. சூஹிய கொள்ள அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வில்லேஜ் சீஃப அட்டாக் வர பண்றாங்க. அவர் பார்த்துட்டு நான் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்க. சூஹி இருக்கால, அவளுக்கு லேசா உள்ளுக்குள்ள அந்த டீமன் பவர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ, இந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்மளும் உயிரோட இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் யோசிக்குது. இந்த நேரத்துல சூஹிக்கு ஞாபகம் வருது, சின்ன வயசா இருக்கும்போது அவங்க மாஸ்டர் ஒரு விசில கொடுத்தாராம். நீ எப்போ பெரிய ஆபத்துல இருக்கியோ அப்ப அந்த விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஹி முதல் தடவையா அந்த விசில் எடுத்து அடிச்சிட்றா. அங்க ஷாவ் பறந்து வந்துடுறான். யாரா நீ, குறுக்குல வெள்ள மூடிக்காரா, எந்த ஓடுறா அப்படின்னு அந்த கொல்லக்காரன் கத்த ஆரம்பிக்க, உன்னை கொல்றதுக்கு தான் இங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சூஹியோட கண்ணை மட்டும் மூடி விட்டுட்டு கையை லேசா அசைக்க அந்த 3 பேரும் பறந்து எங்கேயோ போய் விழுறாங்க. ஆனா மனுஷங்க கிட்ட பவரை யூஸ் பண்ணதால நம்ம ஷாவுக்கு பயங்கரமா வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. அங்கே மயங்கி விழுந்துடுறான். என்ன ஆச்சு இவனுக்குன்னு சூஹி யோசிக்கிறா. குட்டி பசங்க 2 பேரும் ஓடி வராங்க. நீங்க விசில் அடிச்சதும் பறந்து வந்தாரு, அப்புறம் நம்மள காப்பாத்திட்டாரு. ஒரு வேலை இவர் யாராவது கடவுளா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ட்ரீட்மெண்ட் பாக்கலாம் அப்படின்னு 3 பேருமா சேர்ந்து இழுத்துட்டு போறாங்க. ஆனா உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சதுமே சூஹி கிட்ட உள்ள அந்த டீமன் இருக்குல்ல, இவனை கொன்னுடு, இவன் உயிரோட இருக்க கூடாது, இருந்தா அவன் உன்னை கொன்னுடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன கொல்லவே இல்ல, நான் தான் அவனை காப்பாத்த போறேன், ஏன்னா ஆல்ரெடி அவன் என்ன காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு சூஹி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஷாவ் எஞ்சிடுறான். கொல்றதுனா கொன்னுக்கோயேன், எதுக்காக கொல்ல வர போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஏன் உன்னை கொல்ல போறேன், உன் கையிலயும் அடிபட்டு இருக்கு, உனக்கு கட்டு போறதுக்கு தான் வந்தேன், என் கையிலயும் அடிபட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சூஹி சொல்லிட்டு இருக்கா. நம்ம வேலை முடிஞ்சது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சாவ்ஸ கிளம்ப ஆரம்பிக்கிறான். உன்னை கூப்பிட்டு காப்பாத்தி இவ்வளவு தூரம் பத்திரமா வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கிளம்புறேன்னு சொல்ற, காசு கொடுப்பா, நான் டாக்டர் அப்படின்னு கேக்குறா. நான் மனுஷன் கிடையாது, கடவுள் உலகத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு காசுனா என்னன்னு தெரியாது, நீ வேணா 3 வாரம் கேளு, நான் அதை வேணா கொடுக்குறேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, உன் பேர் என்ன, உன்னை பத்தி சொல்லு, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறா. என்னோட பேரு ஷாவ், எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்ல சூஹி உடனே பார்த்து என்னோட பேர் சூஹி, எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 கேள்வி கேட்ட, 2 ஆசை முடிஞ்சிருச்சு, 3வது என்ன அப்படின்னு ஷாவ் கேக்குறான். அது அப்புறமா கேக்குறேன்னு சூஹி சொல்லிடுறான். உடனே அவன் அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். ஷாவ் கிட்ட அன்னைக்கே கடவுள் வந்து கேட்டிருக்கு, எதனால நீ இன்னும் அவளை கொல்லாம இருக்க, அவளுக்குள்ள டீமன் ஹார்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லன்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவளை எதுக்கு கொல்லணும், அவ அவ்வளவு பேருக்கு ஃப்ரீயா வைத்தியம் பாத்துட்டு இருக்கா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு ஷாவ் சொல்றான்.
ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவ யார வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அந்த சக்தி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குது. இல்ல, யாரையும் அட்டாக் பண்ண மாட்டா. ஒருவேளை அட்டாக் பண்ணானா அதுக்கும் முன்னாடி நான் போய் அவளை கொன்றுவேன். கவலைப்படாதீங்க அப்படின்னு ஷாவ் அப்பவே சொல்லியிருந்திருக்கான். ஜூஹி அன்னைக்கு நைட்டு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. ரொம்ப போர் அடிக்குது. இப்ப வருவானான்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விசில் அடிக்கிறா. குளிச்சிட்டு இருந்த ஷாவ் சிக்ஸ் பேக்கோட அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். இவளே பயந்து போயிடுறா, ஐயோ அப்படின்னு. ஆனா இவ பயந்து கீழே விழறதுக்குள்ள ஷாவ் மந்திரத்துல அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு அவளை கேட்ச் பண்ணிடுறான். அப்படியே அவளை தூக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். ஜூஹிக்கு பயங்கரமா வெக்கமா வந்துட்டு இருக்கு. ரூம்குள்ள படுத்துட்டு தனியா வெக்கப்பட்டு சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு கூச்சமா வருது. எப்படி என்ன காப்பாத்துனா, செம்ம ஹேண்ட்ஸம், பாடி வேற சூப்பரா இருந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்க ஷாவ் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இவ என்ன பேசுறா அப்படிங்கறத வேற பாத்துட்டான். என் மனசுக்குள்ள அவன் வந்துட்டான் போல. அவன் மனசுக்குள்ள நான் இருப்பேனா? நான் அவனை ஒரு தடவை தான் பார்த்தேன். ஆனா பார்த்ததுமே காதல்ல விழுந்துட்டேன். வெள்ள மூடி வச்சுட்டு எங்க இருந்து வந்திருக்கானே தெரியல. ஆனா காதல்னு வந்துட்டா அதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமான்னு ஏதேதோ யோசிக்கிறா. இப்ப விசில் அடிச்சு பாக்கலான்னு விசில் எடுக்கிறதுக்குள்ள ஷாவ் அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அடிச்சிடுறா. பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கான். எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு. ஜூஹி, நானும் கூட உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இப்பவே கேட்டுடுறேன். உங்ககிட்ட என்ன கண்ட்ரோல் பண்ற பவர் எப்படி வந்துச்சுன்னு கேட்க. தெரியல, என் மாஸ்டர் இந்த விசில கொடுத்து ஆபத்துல இருந்தா அடின்னு சொன்னாரு. அதே மாதிரி அடிச்சேன். நீங்க வந்துட்டீங்க. இந்த விசிலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஜூஹி கேக்குறா. எனக்கு தெரியல. உன் மாஸ்டரை எப்பயாவது பார்த்தனா மறுபடியும் என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து போயிடுறான். மறுபடியும் விசில் அடிக்கிறா. மாஸ்டரை பாத்துட்டியான்னு ஷாவ் வந்து கேக்குறான். இல்ல, சும்மாதான். மூணாவது ஆசை எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல. நீங்க எனக்கு வேலை பார்க்கணும். நானும் அப்பாவி பொண்ணு, எனக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்ல. யாராவது என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஆளுங்க வந்தாங்களே அந்த மாதிரி நீங்க என் கூடயே இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒரு டீமன். நீ இருக்கே ரொம்ப மோசமான ஆளு. உன்னால பொருள் எல்லாம் தூக்க முடியாது. உன்னை பாத்துக்க முடியாதா? நான் சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கேன். உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு போயிட்டு இருக்கான். ஜூஹி என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. சரி, ஓகே, நான் உன்கிட்ட வேலை பாக்குறேன். இனிமே நீ என் பாஸ்ன்னு சொல்ல. சரி, ஓகே பாஸ், நான் காலைல உங்களை மீட் பண்றேன். இப்ப வெளியே போங்கன்னு ஜூஹி அனுப்பிடுறா. ஜூஹி காலைல வெளியே வரதுக்குள்ள ஜூனியர் பையன் இருக்கான்ல, ஷாவ் கிட்ட கூட்டுற பெருக்கிற வேலையெல்லாம் விட்டுருக்கான். இந்த வேலையெல்லாம் உன்னை யாராவது விட சொன்னாங்களா? உன்னை கொல்ல பாரு. சாவ், நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம். எங்களை காப்பாத்துற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லும் போதே அங்கிட்டு ரொம்ப அடிபட்டு வந்திருக்காரு. ஷாவ் பாத்துட்டே இருக்கும்போது ஜூஹி வேகமா போறா. உயிருக்கு போடாட்டு இருக்க அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்த ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்லயே போயிடுது. பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு ஜூஹி அங்க உட்காந்துட்டு இருக்கா. ஷாவும் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கான். இதான் சாக்கு நம்ம மேல சாஞ்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல படுத்துக்க. அவ மேல பணிவில்லாம நம்ம ஷாவ் தலைக்கு மேல கொடைய புடிச்சிட்டு அப்படியே இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த வில்லேஜ் சீஃப் இருக்காரு, அவருக்கு உடம்பு முடியலன்னு சூஹிய கூப்பிட்டு விடுறாங்க. ஷாவ்கே மேல வலிஞ்சிட்டு தான் கூப்பிடுறான். நல்லாவே தெரியுது சூஹி வேற வீக்கா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை முதுகுல தூக்கிட்டு நேரா கூட்டு போறான். இல்ல, நீ அவன் மேல பாடியில கை வைக்காத, நான் பாத்துக்கிறேன்னு சூஹிய தள்ளி நீக்க வச்சுட்டு ஷாவ் அங்க இருக்கிற அந்த சீஃப் மேல சட்டையெல்லாம் உரிச்சு கீழே போட்டுட்டு இருக்கான். அக்குபஞ்சரையும் நான் பண்ணவான்னு கேட்க, இல்ல, ஜூஹிய பார்த்ததும் ஆல்ரெடி உடம்பு சரியா போன மாதிரி இருக்கு, எனக்கு ட்ரீட்மெண்டே வேணான்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி வாடா வலிக்குன்னு சொல்லிட்டு ஷாவ் மறுபடியும் ஜூஹிய தூக்கிக்கிறான். திருப்பி வந்துட்டு இருக்கான். இங்கங்க நிறுத்து. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த கையில அடிபட்டு இருக்கதால கையை என்னால தூக்க முடியாது. எனக்கு சாமி கும்பிடணும்னா 2 கையும் குவிக்கணும். ஒரு கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்க ஷாவ் கேக்குறான், கடவுள் என்ன பதிலா சொல்ல போறாரு அப்படின்னு. நான் என்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நானே பாத்துக்குவேன். கடவுள்ங்கிறது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் சொல்லிட்டு நான் லவ் பண்ற ஒரு பையன் என் மேல திருப்பி அவனுக்கும் காதல் வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு லைட்டா ஷாவ கண்ணை திறந்து பாத்துட்டு இருக்கா. இவங்க இப்படி ப்ரே பண்ணும் போதே பயங்கரமா இடி இடிக்குது. ஜூஹி பயந்துட்டு நம்ம ஷாவ கட்டி புடிச்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்ப மறுபடியும் அந்த கடவுள் இவளை நீ கொல்ல போறது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜூஹிய ஷாவ் வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். இந்த குட்டி பசங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு. ஜூஹி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஷாவ் என்ன பார்க்க வரணும், நீயும் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல, முதல் தடவையா என் வாழ்க்கையில ஒரு பேர் சேர்ந்து இருக்கிறதுனா என்னங்கறத ஃபீல் பண்றேன், ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு கொஞ்சமா திங்க் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு வாயில வைக்கிறான். ஜூஹி அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இப்படிதான் அரவ மிஷன் மாதிரி எங்க சீனியர் சாப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் கிண்டல் பண்றாங்க. ஜூஹி ஷாவ தனியா கூப்பிடுறால, கண்ணை கட்டி விடுறா. உன் சட்டையை கழட்டுன்னு சொல்ல வேகமா சட்டையை கழட்டிட்டு ஷாவ் நிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு யூனிஃபார்ம் தைக்கணும், அதுக்கு அளவெடுக்கிறதுக்கு தான். நீ என்ன பாத்துட்டே இருந்தா என்னால எடுக்க முடியாது, அப்படியே நெல்லுன்னு சொல்லிட்டு கைய வச்சு அங்கேயும் இங்கேயும் அளவெடுத்துட்டு இருக்கா. லைட்டா நம்ம ஷாவ் நெளிய ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.